அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணினால் விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். பொருத்தும் பார்த்தாச்சு, வயசும் ஆகி போச்சு, கற்பம் செத்து போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. பொருத்தும் பார்த்து பார்த்து வயசும் ஆகி போய், கற்பம் செத்து போய், கண்ணீரும் பெருகி போச்சா. சொன்னவ செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ. சொன்னவ செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ. சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணினால் விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சிறந்தவர் பாவமை ஆராதிக்க வந்திருக்கிறமான பாவமக்கு மாத்திரம் துதியானது நீரே துதிக்க பார்த்து பாவமை பாவயத்தீரும்
உயர்ந்தவரே என் அன்பே அழகானவர் அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே ஆயிரங்களில் நீங்கள் அழகானவர் என் வாழ்வில் நேசநீரே சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே உம்மை நான் அறிந்து கொண்டேன் ஆயிரங்களில் நீங்கள் அழகானவர் என் வாழ்வில் நேசநீரே சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே உம்மை நான் அறிந்து கொண்டேன் உங்களை பார்க்கணும் உன் பாசத்தில் மூழ்கணும் இதுதான் என் ஆசை ஐயா உங்களை பார்க்கணும் உன் பாசத்தில் மூழ்கணும் இதுதான் என் ஆசை ஐயா உங்களை பார்க்கணும் உங்களை பார்க்கணும் உன் பாசத்தில் மூழ்கணும் இதுதான் என் ஆசை ஐயா இயேசுவை பார்க்கணும் இயேசுவை பார்க்கணும் உன் பாசத்தில் மூழ்கணும் இதுதான் என் ஆசை ஐயா இயேசுவை பார்க்கும் மார்பை சாயணும் இயேசுவை பார்க்கணும் ஒரு மார்பை சாயணும் இதுதான் என் ஆசை ஐயா இயேசுவை பார்க்கணும் ஒரு மார்பை சாயணும் இதுதான் என் ஆசை ஐயா இயேசுவை பார்க்கும் பாதை சாமரணுமான இயேசுவை பார்க்கணும் உன் பாதத்தில் அமரணும் இதுதான் என் ஆசை ஐயா இயேசுவை பார்க்கணும் உன் பாதத்தில் அமரணும் இதுதான் என் ஆசை ஐயா அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே சொல்ல கடைசி ஒரு தரம் அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே பாணி மாற்றும் அழகானவர் பாணி மாற்றும் தூயரானப்பா பா உண்மை போல் வேறொரு அழகு இல்லையானப்பா நீ எவ்வளவு அழகானவர் பிதா பா நீ எவ்வளவு அழகானவராயிருக்கு பிதா பாமை போல வேறொரு தேவனானப்பா பாமை மகிமைப்படுத்துகிறமான பாமை ஆராதிக்கின்றவானப்பா நீர் மாற்றம் பெரியவர் நீர் மாற்றம் பெருகணுமான பாவக்கு நன்றி ஆவியானவரே நன்றி அப்பா நீர் மாற்றும் போது ஆண்டர்ப்பா உன் பாசத்தில் ஆண்டப்பா நாங்கள் மூழ்கணும் ஆண்டர்ப்பா உன் பாதத்தில் நாங்கள் அமரணும் ஆண்டர்ப்பா உமக்கு நன்றி ஆவியானவரே நன்றி சொல்லுங்க ஆண்டர்ப்பா ஆவியானவரே நன்றி நன்றி அப்பா உன் பிரசன்னத்துக்காக நன்றி வாணி ஆளுகை செய்வானர உமக்கு நன்றி ஆனர நன்றி 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 சொல்லுங்க ஆண்டர உமக்கு நன்றி ஆண்டர வாணி தொடர்ந்து வல்லெடுத்தானர பாவமா உண்மை ஆராதிக்கின்றோன ஹேமேன் ஹேமேன்
தொடர்ந்து நாம் உற்சாகமாக கரங்களை தட்டி நம் தேவன் ஆராதிப்போம். நம் தேவன் புது வாழ்வை தந்த தேவனாக இருக்கிறார். ஆமென். அவரே நம் தேவனாக இருக்கிறார். ஆமென். நன்றி சொல்லுவோமா? புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். சும்மா நன்றி அவருக்கு. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். சும்மா புது வாழ்வு புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி ஆண்டவரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். சும்மா பிள்ளைகளே பிள்ளைகளே மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உம் பிள்ளைகளே மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளே கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளே கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். சும்மா முந்தினதே முந்தினதே யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதே யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாமல் சிங்காரமாக்கி விட்டேன். புதியவைகள் தோன்ற செய்தி சாமல் சிங்காரமாக்கி விட்டேன். அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். சும்மாக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். சும்மா புது வாழ்வு புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி ஆண்டவரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். மனநிறைவுடன் சொல்கிறோம். மனநிறைவுடன் சொல்கிறோம். ஆண்டவரேப்பா உமக்கு மாத்திரம் நன்றி ஆண்டவரேப்பா. மனநிறைவோடு சொல்கிறோம் ஆண்டவரேப்பா. முழு மனதோடு சொல்கிறோம். உமக்கு மாத்திரம் நன்றி ஆண்டவரேப்பா. எங்க வாழ்க்கை மாற்றி அடைந்திரே உமக்கு நன்றி ஆண்டவரேப்பா. புது வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்தீரே உமக்கு நன்றி. ஆவியானவரே நன்றி அப்பா. பாவை போல ஒரு தேவன் ஆண்டவரேப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரேப்பா. புதியவைகள் ஆண்டவரேப்பா தோன்ற செய்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரேப்பா.
பூர்வமானது சிந்திக்க செய்தி ரொம்ப நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே நன்றி, வல்லவரே நன்றி, நன்றி அப்பா. ஆவியானவரே நீ ஆளுகை செய்யும் அப்பா. நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே. பாவக்கு நன்றி ஆண்டவரே. தாய் போல தேற்றியானரா, தந்தை போல ஆற்றுகிற தேவன் நீர் ஒரு மாத்திரம் அண்டரப்பா. உம்மை போல வேறு ஒரு தேவன் நன்றப்பா. நீர் எங்கள் தாயும் தகப்பனாய்க்கு நன்றப்பா. நீர் எங்கள் தாயும் தகப்பனாய்க்கு நன்றப்பா. என் வாழ்வின் ஜீவனே நீர் நன்றப்பா. உமக்கு நன்றியானரா. தோள் மீது சுமந்திடும் தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. சுமணி போதும், நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. சும்மா தாய் போல தேற்றி தன்னை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தன்னை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. மலை போல மலை
பலவீன நேரம் உம் கிருபை எனக்கு போதும். உம் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. சுபா நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. இந்த வாழ்வது காத்து சுபா நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. மாற்று போல நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் மாற்றும் போல உம்மை போல வேறொரு தேவன் இல்லையானப்பா. எங்கள் வாக்கை நீர் மாற்றும் போல உமக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி தகப்பனே. அப்பா இது ஒரு நல்ல வேலையை கொடுத்திருக்கீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ அப்பா நம்ம மலேசியா தேசத்தை எங்க கரத்துல நீங்க கொடுத்திருக்கீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா நம்ம மலேசியா தேசத்தை ஆண்டுடைய அப்பா உம்முடைய ஆண்டுடைய ஆளுகை நடக்க முடியுமாக கேட்டு செபிக்கிறோம் அப்பா. மலேசியா தேசத்துல நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீர் அறிந்திருக்கிறீங்க அப்பா. அப்பா இந்த வேலையிலும் கூட ஆண்டுடைய மலேசியா தேசத்துல இருக்கிற எல்லா சபைகளையும் ஆண்டுடைய அப்பா நாங்க நினைவு கூறுகிறோம் அப்பா. உம்முடைய கரத்துல வைக்கிறோம் ஆண்டுடைய அப்பா. உமக்கென்று எளிமை பிரகாசிக்கிற சபைகளாக ஆண்டவரே அப்பா, உங்களோட சித்தத்தின் படி நடக்கிற சபைகளாக இருக்க முடியுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே சபைகளுக்கு எதிராக எந்த ஒரு ஆண்டவரே காரியமும் அப்பா இந்த மலேசியா தேசத்துல எழும்பாத படிக்க ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த மலேசியா தேசத்தை முழுமையாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உங்களோட வழி நடத்தல் ஆண்டவரே உங்களோட நடத்தல் இருக்க முடியுமாக கேட்டு செபிக்கிறோம் அப்பா. அப்பா சுவாமி அது மட்டும் இல்ல ராஜா தகப்பனே அப்பா, இதோ இஸ்ரேல் தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இஸ்ரேல் தேசத்தை ஆண்டவரே உம்முடைய வருகைக்கென்று நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா தேசமும் அப்பா இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக எந்த ஒரு தேசமும் எழும்பாத படிக்க ஆண்டவரே உம்முடைய இஸ்ரேல் தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் வழி நடத்த முடியுமாக செபிக்கிறோம் அப்பா. அது மட்டும் இல்ல ராஜா தகப்பனே அப்பா, உலகம் எங்கும் இருக்கிற இந்த COVID-19 நாங்க செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வைரஸ் ஆண்டவரே முற்றிலுமாக அப்பா செயலற்று போக முடியுமாக ஆண்டவரே உங்க நாமத்தில் நாங்க செபிக்கிறோம் அப்பா. நாங்க செபிக்கிற வழியில நீங்க பெரிய காரியம் செய்யற தேவனாக இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி அப்பா. இந்த COVID-19 பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆண்டவரே ஜனங்களும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒரு பரிபூர்ண சுகம் விடுதலை வர முடியுமாக கேட்டு செபிக்கிறோம் அப்பா. அப்பா சுவாமி அது மட்டும் இல்ல ராஜா தகப்பனே அப்பா, இந்தியா தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீர் ஒருவர் அறிந்திருக்கிறீங்க அப்பா. உமக்கு மறைவாக எந்த ஒரு காரியமும் இல்லை அப்பா. அந்த ஜனத்தின் மேல அப்பா உம்முடைய மனம் இறங்க அதில் வர முடியுமாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அந்த ஜனங்கள் ஆண்டவரே அப்பா சட்ட திட்டத்துக்கு ஆண்டவரே கட்டுப்பட்டு நடக்க நீங்க உதவி செய்ய முடியுமாக கேட்டு செபிக்கிறோம் அப்பா. மரணம் இனி வராத படிக்க அந்த தேசத்துல அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. யாரும் உண்மை அறியாத படிக்கு மரித்து போகாத படிக்க ஆண்டவரே அப்பா அந்த இந்தியா தேசத்துல அப்பா ஒரு எழுப்புதலை நீ தர முடியுமாக கேட்டு செபிக்கிறோம் அப்பா. இந்த COVID-19 அப்பா அந்த தேசத்துக்கு ஒரு விடுதலை தர முடியுமாக கேட்டு செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அங்க ஃப்ரண்ட் லைனர்ஸ் எல்லாத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உங்களோட ஞானத்தை தர முடியுமாக கேட்டு செபிக்கிறோம் அப்பா. அப்பா அந்த ஜெபத்தை நீர் ஏறெடுத்தீங்களா, அதுக்காக கோடி நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் கேட்டு செபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நம்ம தொடர்ந்து நம்ம சபை ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடி நம் சபையில் இருக்கிற ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். பிதாவே ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் கூட ஆண்டவரே அப்பா சபை ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே இந்த மாலை வேளையில் எங்களை ஒற்றுமையை ஆண்டவரே உம்மை ஆராதிக்க செய்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. இரத்த மறைவுக்குள்ளாக இவர்களை மூடி மறைத்து கொள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இவர்கள் எங்கே சென்று எங்கே வந்தாலும் ஆண்டவரே அப்பா இவர்கள் நீர் நடத்தும்படியாய் ஆளுகை செய்யும்படியாய் பரிசுத்த ஆவியானவருடைய பாதுகாப்பு, இயேசு கிறிஸ்துவோடைய பாதுகாப்பில் இவர்கள் கடந்து செல்வதற்கு ஆண்டவரே
நீ கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிகேபி சீசன்ல கூட ஆண்டவரே கர்த்தாவே இவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு இந்த நாட்கள்ல உம்மை அதிகமாய் தேடவும் வசனத்தை அதிகமாய் தியானிக்கவும் உமக்கு முதலிடம் கொடுப்பதற்கும் பரிசுத்த ஆவியானவர் கற்றுத்தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே அப்பா, சிங்கப்பூர்ல இருக்கிற ஒவ்வொரு நபருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களுடைய எல்லா நம்பிக்கையும் உங்க மேல இருக்குது ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen, amen, amen. Praise God. இந்த மாலை வேளையில் கூட இன்னைக்கு மதர்ஸ் டே. உங்கள் எல்லாருக்கும் மதர்ஸ் டே வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் மதர்ஸ் டே வாழ்த்துக்கள். ஓகே, இந்த ஆன்லைனில் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் எங்களுடைய தாய்மார் தின வாழ்த்துக்கள், மதர்ஸ் டே. சரிங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் மதர்ஸ் டே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி செய்வோம். ஆனால் போன வருஷத்தில் லாக்டவுனில் இருந்தனால எதையோ செய்தோம். என்ன செய்தோம் போன வருஷத்தில்? சாரி, ஸ்பெஷல் வீடியோ நம்ம செய்திருந்தோம். ஆனால் இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பரிசு வரும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த ஸ்பெஷல் பரிசுக்காக வெயிட் பண்ணுங்க. நீங்கள் வெயிட் பண்ணியிருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். கிடச்சிருக்கும் உங்கள் கையில் நேரம் அந்த ஸ்பெஷல் பரிசு. இங்கே இருக்கிறவங்களுக்கு ஷாக்காக இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் பரிசு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களை வழி நடத்துவார். நீங்கள் நல்லா இருக்கணும். ஒவ்வொரு தாய்மார்களும் மனைவியாக இருப்பீங்க அல்லது குழந்தை பெறாமல் இன்னும் குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவர்களாகவும் இருப்பீர்கள். எது எப்படியா இருந்தாலும் நீங்கள் தாய் குலத்தில் நீங்கள் ஒரு அம்மா ஸ்தானத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. தாய் குலம் சுத்த தமிழ் வராது, அதனால் என்னுடைய தமிழ் நான் சொல்கிறேன். நீங்களாம் நல்லா ஒரு பெண்களாய் தாய்களாய் இருக்கிறீங்க. சரிங்களா? அது வரைக்கும் நான் சந்தோஷப்படுகிறேன். ஓகே, சரி. இந்த வேலையில் கூட நான் தேவனுடைய வார்த்தைக்கு போகலாம். கடைசியாக உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். இந்த வேலையில் கூட நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு போகலாமா? சரிங்களா? சரி, கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த மாலை வேலையில் கூட ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். சரி, இந்த மாலை வேலையில் கூட உங்களிடத்தில் நான் பேச போகிற காரியம் மதர்ஸ் டேக்கு எப்போதுமே மதர்ஸ் டே குறித்து பேசுவார்கள். ஆனால் இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில் மதர்ஸ் குறித்து நான் பேச போகிறது கிடையாது. நீங்களும் எவ்வளோதான் மதர்ஸ் டே குறித்து அதே அந்த நீதிமொழிகள் 30 அப்புறம் வேதத்தில் இருக்கிற மதர்ஸ்லாம் நீங்களும் கேட்டு உங்களுக்கே இதாக இருக்கும்ல, இருக்கும், ஏதோ ஆயிருக்கும். ஆனால் இந்த மாலை வேளையில் சபையை குறித்து நான் பேச போகிறேன். பாருங்க, வேதத்தில் ஒரு சபைக்கு இது ஒரு முன்மாதிரியான சபை என்று சொல்லி பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The church of example, ஒரு முன்மாதிரியான சபை என்று சொல்லி ஒரு சபைக்கு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சபை தான் தெசலோனிக்கே சபை. தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிற சபை தான். அந்த சபைக்கு வேத பின்னணி முன்மாதிரியான சபை என்று சொல்லி அந்த சபைக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு பெயர் கொடுக்க வேண்டும்? ஏன் அந்த சபைக்கு முன்மாதிரியான சபை என்று சொல்லி பெயர் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி இன்னைக்கு 1 தெசலோனிக்கே புத்தகத்தில் 1வது அதிகாரத்திலிருந்து முக்கியமான 3 காரியங்கள் ஏன் அந்த சபைக்கு முன்மாதிரியான ஒரு சபை என்று சொல்லி பெயர் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, எடுத்து வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கே புத்தகத்தில் 1வது அதிகாரம் 2, 3, 4 வாசிக்கிறீங்களா? தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி
உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை சோஸ்தரிக்கிறோம். பாருங்க, இங்க பவுல், அப்போஸ்தலர் பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. அவர் என்ன சொல்லுகிறாரு அப்படின்னாக்கா, அந்த தெசலோனிக்கே சபையை குறித்து 3 முக்கியமான காரியத்தை அவர் சொல்லுகிறார். அந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருக்குது என்றால், விசுவாசத்தின் செயல் நிறைந்த ஒரு சபையா இருக்கிறது. இரண்டாவது, அன்பில் பிரயாசம், அன்பில் செயல்பட்ட ஒரு சபையா இருந்தது. மூன்றாவது, நம்பிக்கையில ரொம்ப பொறுமையா இருந்த சபையா இருக்கிறது. சபை என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு நீங்களும் நானும் தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் தான் சபை. பவுல் அந்த சபையை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறாரு. அந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருந்தது? விசுவாசத்தில் செயல்பட்ட சபையா இருக்குது. முதல் காரியமே, அந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கிறது என்றால், விசுவாசத்தில் செயல்பட்ட ஒரு சபையா இருக்குது. ஒர்க் ஆஃப் ஃபேத். விசுவாசத்தில் அந்த சபை என்ன செய்யுது? வேலை செய்கிறது. நமக்கு விசுவாசம் இருக்குது என்றால் அந்த விசுவாசம் என்ன செய்ய வேண்டும்? வேலை செய்ய வேண்டும். பாருங்க, நமக்கு விசுவாசம் இருக்குது என்று சொல்லி ஆனா அந்த விசுவாசம் செயல்படாத ஒரு விசுவாசமா இருக்கும் என்றால், யாக்கோபு புத்தகத்தில் 2வது அதிகாரம் சொல்லுது, அது ஒரு செத்த விசுவாசம், செயல்படாத விசுவாசம், செத்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சபை என்று நம்ம பார்க்கும் பொழுது, சபை என்று சொன்னாலே நீங்களும் நானும் தான். பவுல் என்ன செய்றாரு? அந்த தெசலோனிக்கே சபையை குறித்து அவர் பேசுகிறாரு. அந்த தெசலோனிக்கே சபையை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறாரு. அந்த தெசலோனிக்கே சபையை குறித்து அவர் என்ன செய்றாரு? அப்ரிஷியேட் பண்றாரு. உங்களை குறித்து எனக்கு தெரியும் அப்படின்றாரு. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அவங்கள குறித்து பவுல் சொல்றாரு, எனக்கு உங்களை குறித்து தெரியும். நீங்க எப்படிப்பட்ட சபை என்றால், விசுவாசத்தில் செயல்பட்ட ஒரு சபை. தெசலோனிக்கே சபை விசுவாசத்தில் அப்படி என்ன செயல்பட்டார்கள்? கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்க. நான் இந்த 3 காரியத்தை உங்களுக்கு சுருக்கமாக இந்த மாலை வேளையில நான் சொல்லுவேன். விசுவாசத்தில், எப்போதுமே விசுவாசத்தில் பல காரியங்களை நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த சபை விசுவாசத்தில் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். எடுத்து வாசிங்க. 1 தெசலோனிக்கே 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். பாருங்க, இவங்க விசுவாசத்தில் என்ன செய்றாங்க, இந்த சபை விசுவாசத்தில் என்ன செய்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே, பாருங்க, இந்த தெசலோனிக்கே சபை எதுல கடந்து போகுது? உபத்திரவத்துல கடந்து போகுது. கஷ்ட காலத்துல கடந்து போகிறது. துன்பமான காலகட்டத்தில் கடந்து போகிறது. வறுமையான காலகட்டத்தை கடந்து போகிறது. பவுல் சொல்லுகிறார், நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே. பாருங்க, இன்னைக்கு நமக்கு என்ன காலமா இருக்கிறது? பல உபத்திரவங்கள் நம்மளோட வாழ்க்கையில நடக்கிறது. பல உபத்திரவங்கள், பல கஷ்டங்கள். இது உபத்திரவம் என்று சொல்றதை காட்டிலும் உபத்திரம் இன்னும் கஷ்டமா இருக்கும், இன்னும் கொடுமையான ஒரு காரியமா இருக்குது. ஆனா நமக்கு நடக்கிறது உபத்திரவம் என்று நான் சொல்ல முடியாது. உபத்திரவம் என்றால் அதோடைய அர்த்தமே வேற. இது உபத்திரம் என்கிற ஒரு லிஸ்ட்ல சேராது. இப்ப நம்ம கடந்து போகிற இந்த PKPயா இருக்கலாம், அல்லது COVID-19 இருக்கலாம். இது கஷ்டமான ஒரு காலம். அதாவது நாம் வாழ்வதற்கு பயந்து வாழுகிற ஒரு காலகட்டத்தை என்ன செஞ்சிருக்கு? இந்த சூழ்நிலை ஏற்படுத்தி வைத்திருக்குது. பவுல் தெசலோனிக்கே சபையை பார்த்து சொல்றாரு, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு. பாருங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க? உபத்திரவத்தில, மிகுந்த உபத்திரவத்தில இவங்களுக்கு ஏற்பட்ட அந்த கஷ்ட காலத்துல, துன்பமான காலத்துல இவங்க எப்படி இருக்கிறாங்களா? பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள என்ன பண்றாரு? ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறாரு. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கிறார். இந்த மாலை வேளையில பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள், உங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்கிறதா என்று சொல்லி கொஞ்சம் நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சந்தோஷம் என்று சொல்லும் பொழுது, பணம் வரும் பொழுது சந்தோஷம் கிடையாது. மாசத்துல கடைசி அந்த ஒரு வாரம் சந்தோஷம் கிடையாது, அல்லது மாசத்துல அந்த முதல் வாரம் சந்தோஷம் கிடையாது, அல்லது நீங்க ஒரு காரியத்தை பெறும் பொழுது இருக்கிற சந்தோஷம் கிடையாது, அல்லது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியம் நடக்கும் பொழுது இருக்கிற சந்தோஷம் கிடையாது. இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கணுங்க. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம். கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நம்மளுக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி இருக்கணும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒரு சந்தோஷம். பாருங்க, உதாரணத்துக்கு பணம் இருக்கிறவர்களுக்கு அந்த பணம் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? காசு இருக்கிறவர்களுக்கு அந்த காசு அவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனா காசு இல்லாதவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களே, யாரு அவங்களுக்கு அந்த மன மகிழ்ச்சியை கொடுக்கிறா?
ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஒண்ணுமே இல்லைன்னாலும் ஓட்ட காடியில போனாலும் ஒரு சந்தோஷத்தோட வாழ்றாங்க பார்த்தீங்களா? யாரு அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறாரு? யார் அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்துறாங்க உள்ளுக்கு? நம்மளுக்கு எல்லாம் இருந்து நான் சந்தோஷமா இருக்கிறேன் பாஸ்டர், எனக்கு எல்லாம் ஓகே ஐயா, இந்த சந்தோஷம் வேற. இப்ப நான் சொல்லுகிற சந்தோஷம் என்னன்னாக்கா, உன் உபத்திரவ காலகட்டத்துல, உன் கஷ்ட காலகட்டத்துல பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பாரு பாருங்க. அந்த மகிழ்ச்சியை நான் சொல்றேன் பாருங்க. இந்த தெசலோனிக்கே சபை என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, அவங்களோட உபத்திரவ காலத்துல பவுல் என்ன செய்யறாரு? டெஸ்டிஃபை பண்றாரு. பவுல் ஒரு சாட்சி கொடுக்கிறாரு. நீங்க உபத்திரவ காலத்துல பரிசுத்த ஆவியினால சந்தோஷமா இருந்து திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் பாருங்க. அவங்க என்ன பண்றாங்க? விசுவாசத்தின் செயல் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, திருவசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் வசனத்தை இதுதான் விசுவாசத்தின் செயல். அப்படின்னா நீ நல்லா இருப்ப, சந்தோஷமா இருப்ப, நீ வாழ்நாட்கள் உனக்கு நீடித்திருக்கும், நன்மையும் கிருபையும் நீ பின்தொடரும் அப்படின்ற ஒரு வசனத்தை கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? இந்த வசனம் 20 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், இந்த வசனமா, ஓ இந்த வசனமா. பாருங்க, வசனம் தெரிந்தால் மாத்திரம் போதாது, அந்த வசனத்தை நம்ப வேண்டும், அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் எப்பொழுதுமே சொல்லுகிற ஒரு காரியம், நம் வசனத்தை கேட்கிறவர்களாய் அல்ல, வசனத்தின்படி வாழ்கிறவர்களாய், வசனத்தின்படி பேசுகிறவர்களாய், வசனத்தின்படி இருக்கிறவர்களாய், வசனத்தின்படி நடக்கிறவர்களாய், வசனத்தின்படி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அப்ப இந்த இடத்துல இந்த முதல் காரியம், இந்த சபைக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. நான் முதல்ல சொல்லியிருந்தேன். என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது? ஒரு முன்மாதிரியான சபை. ஏன் இந்த சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது என்றால், பாருங்க, இது ஒரு தேசத்தோடைய சபை கிடையாது, இது ஒரு பட்டண சபை, இது ஒரு வில்லேஜில் இருக்கிற ஒரு கிராம பகுதியில் இருக்கிற ஒரு சபை. கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அதோட பின்னணி, நீங்க அந்த சபையோட பின்னணியை போய் பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு சிட்டி சபை, கல்வாரி சிட்டி சர்ச் மாரி. இந்த தெசலோனிக்கே பட்டணம், இது ஒரு பட்டணம், இது தேசம் கிடையாது. ஆனா இந்த பட்டணத்தில் இருக்கிற இந்த சின்ன சபை உபத்திரவப்படும் பொழுது அவங்களுக்குள்ள என்ன வருது? பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷம் வருகிறது. அவங்க பரிசுத்த ஆவியானோட சந்தோஷத்தை மட்டும் அவங்க பெற்றுக்கொள்ளாமல் அவங்க என்ன பண்றாங்க? திருவசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? திருவசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றினார்கள். யாரை பின்பற்றுறாங்க? சில நேரத்தில் இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா, நான் ஆண்டவரை மட்டும் தான் பின்பற்றுவேன், உங்களை பின்பற்ற மாட்டேன். ஆனா இந்த இடத்துல சபை பாருங்க, விசுவாசத்தின் செயல், விசுவாசத்துல செயல்பட்ட ஒரு சபை எப்படி இருந்தாங்கனாக்கா, அவங்க வசனத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளல, அவங்க என்ன பண்றாங்க? அந்த வசனத்தை போதித்தவரையும் பின்பற்ற. அதாவது பவுல் என்ன பண்றாங்க? அந்த சீஷர்களை என்ன பண்றாங்க? அந்த சபை பின்பற்றாங்க. வெறும் அந்த வசனத்தை போதித்தவர்களை மாற்றி அவர்கள் பின்பற்றல, அந்த வசனத்தையே பின்பற்றாங்க. அப்படின்னாக்கா இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, அவர்கள் எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றினார்கள். இருக்கிறீங்களா? அவர்கள் எங்களையும் கர்த்தரையும் என்ன செய்கிறார்கள்? பின்பற்றுறார்கள். கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்க, நம்மளுடைய சபை விசுவாசத்தில் செயல்படுகிற சபையா இருக்கணும். எப்படி விசுவாசத்தில் செயல்படுறது? நீ பார்க்கல, உனக்கு புரியலனாலும் பரவாயில்ல, நீ நம்பு. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஒரு ஆமீன் சொல்லுவோமா? இந்த சபையில பவுல் போயிட்டு என்ன செய்யறாரு? அப்போஸ்தலர் புத்தகத்துல போயிட்டு சுவிசேஷத்தை இந்த பட்டணத்துல போயிட்டு பேசும் பொழுது பவுலை நிறைய பேர் எதிர்த்தாங்க. இதே இடத்துல உள்ளவங்க என்ன பண்றாங்க? பவுலுக்கு விரோதமாய் பேசுகிறாங்க, பவுலுக்கு விரோதமாய் செயல்படுறாங்க. ஆனா இதே சபை இப்ப என்ன செய்யுது? பவுலுக்கு சாதகமாய் பேசுது. பவுலோடு இவங்க என்ன செய்யறாங்க? நிக்கிறாங்க. கொடுக்கிற ஒரு சபையா இருந்துச்சு இந்த தெசலோனிக்கே சபை. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? இந்த சபை எப்படிப்பட்ட ஒரு சபையா இருந்துச்சுனாக்கா, உபத்திரவ நாட்கள்ல கொடுக்கிற ஒரு சபையாய் இருந்துச்சு இந்த தெசலோனிக்கே. நீங்க 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம். இந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருந்துச்சு? கொடுக்கிற ஒரு சபையா இருந்துச்சு. மிகவும் வருத்தமான, பஞ்சமான, கஷ்டமான சூழ்நிலையில இந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருந்துச்சு? அதனால தான் சபைக்கு என்ன பேர் கொடுக்கப்பட்டது? ஒரு முன்மாதிரியான
சபை. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஒரு ஆமீன் சொல்லுமா? பாருங்க அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க சார். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே. சரி, அந்த 1வது அதிகாரம் 1வது வசனத்தை 2, 3, 4 வாசிங்களேன். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. பாருங்க, பவுல் என்ன செய்றாரு? அவங்களோட காரியத்தை நினைவு கூறுகிறாரு. அந்த அளவுக்கு தெசலோனிக்கே சபை ஜனங்க என்ன செய்றாங்க? வாழுகிறாங்க. அப்போ முதல் காரியம் நான் சொல்லியிருந்தேன், அவங்க விசுவாசத்தில் செயல்பட்ட ஒரு சபை. எப்படி விசுவாசத்தில் செயல்பட்டார்கள் என்றால், திருவசனத்தை அவங்க என்ன செய்றாங்க? ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. ரெண்டாவது ஒரு காரியம் செய்றாங்க, அதை போதித்த பவுலையும் சீஷர்களையும் கர்த்தரையும் ஆண்டவரையும் அவங்க என்ன செய்றாங்க? பின்பற்றாங்க. பார்க்கல, வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. இதுதாங்க விசுவாசத்தின் செயல். நம்ம வசனத்தை இன்னும் பார்க்கல, அந்த வசனம் சொல்லுகிறபடி இன்னும் நடக்கலனாலும், ஆனா அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அந்த வசனத்தை நம்பணும். புரியாது, ஆனா நம்புங்க. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? நமக்கு தெரியாது, ஆனா நீங்க என்ன செய்யணும்? அந்த வசனத்தை நம்புகிறவர்களாய், அந்த வசனத்தை போதிக்கிறவர்களை நம்ம என்ன செய்யணும்? பின்பற்றுகிறவர்களாய், அந்த வசனத்தை கொடுத்த ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாய் காணப்படும். இது முதல் காரியம், விசுவாசத்தில் செயல்பட்டார்கள். இரண்டாவது ஒரு காரியம், இந்த சபை எப்படி இருந்துச்சு என்றுச்சுனாக்கா, அன்பில பிரயாசப்பட்டார்கள். ஆக்ட் ஆஃப் லவ். அவர்கள் என்ன செய்றாங்க? அன்புல செயல்படுறாங்க. அன்புல செயல். இப்ப மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. முதல் வசனத்தை நான் சொல்லியிருந்தேன், அந்த வசனத்தை வாசிங்க. பவுலும் சில்வானும். 2வது வசனத்தை வாசிங்க. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியை. பாருங்க, விசுவாசத்தின் கிரியை. இப்ப பார்த்தோமா விசுவாசத்தின் கிரியை குறித்து? அது என்ன விசுவாசத்தின் கிரியை? 1வது அதிகாரம் 6வது வசனம். அதுதான் விசுவாசத்தின் கிரியை. இப்ப 2வது காரியம் வாசிங்க. விசுவாசத்தின் கிரியையும் அன்பின் பிரயாசத்தையும். அன்பின் பிரயாசம். பாருங்க, அன்பின் பிரயாசம்னாக்க அவங்க என்ன செஞ்சாங்க? அன்புல அவங்க என்ன செய்தார்கள் என்று சொல்லி அதே 1 தெசலோனிக்கே 1வது அதிகாரம் 8வது வசனம். பாருங்க, இந்த 1 தெசலோனிக்கே நீங்க வேற எங்கேயும் பைபிளை மாற்ற வேண்டாம். அவங்க விசுவாசத்தின் கிரியை என்னது என்று சொல்லி பார்த்தோம்னாக்கா 1:6 நம்ம பார்க்கலாம். அன்பின் பிரயாசம். அப்படி அன்புல என்ன பிரயாசப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். 8வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? எப்படி எனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கெதோனியாவிலும் ஆகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல். பாருங்க, மக்கெதோனியாவிலும் ஆகியாவிலும் பரவியதும் அல்லாமல். பாருங்க, வசனம் என்ன செய்யுது? இந்த தெசலோனிக்கே பட்டணத்துல இருக்கிற இந்த சின்ன சபை, என்ன பாருங்களேன், இந்த தெசலோனிக்கேல இருக்கிற இந்த சின்ன சபை என்ன செய்றாங்க? 2 தேசத்துக்கு சுவிசேஷத்தை அனுப்புறாங்க. மக்கெதோனியா என்கிற ஒரு தேசம், ஆகையா என்கிற ஒரு தேசம். சின்ன பட்டணம், சின்ன சபை 2 தேசத்துக்கு என்ன செய்றாங்க? சுவிசேஷத்தை கொண்டு போறாங்க. இதுதான் அன்பின் பிரயாசம். ஒரு ஆமீன் சொல்லுமா? சுவிசேஷத்தை கட்டாயப்படுத்தியோ அல்லது விருப்பம் இல்லாமல் அல்ல, அன்புல சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். அன்புல சுவிசேஷத்தை வெளியில கொண்டு போக வேண்டும். இந்த சின்ன தேசம் பாருங்க, வாசி முடிச்சிருங்க. நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாக இல்லாதபடிக்கு தேவனை பற்றின உங்களுடைய விசுவாசம் எல்லா இடங்களிலும் பிரசித்தமானது. பாருங்க, இவங்க அன்பு, 2வது விசுவாசம். அன்பு விசுவாசம் 2ம் சேர்ந்து அவங்க என்ன செய்றாங்க? சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய அன்புடைய செயல் என்னதுனாக்கா, சின்ன பட்டணங்க, சின்ன குரூப் தான். ஆனா 2 தேசத்துக்கு அவங்க என்ன செய்றாங்க? பிரிஞ்சு போய் ஊழியத்தை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய சபை சின்ன சபையா இருக்கலாம், நம்மளுடைய சபை இந்த பட்டணத்துல இருக்கலாம், நம்ம ஒரு இடத்துல இருக்கலாம், ஒரு தாமான்ல இருக்கலாம், ஒரு சின்ன வீட்டில் இருக்கலாம். ஆனா நீங்க நினைச்சீங்கன்னாக்கா ஆண்டவரால் உங்களை என்ன செய்ய முடியும்? தேசத்துக்கு கொண்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். சில பேர் சொல்லுவாங்க, இல்ல நான் பக்கத்து தாமான்லயே என்னால இன்னும் சொல்லலையே. ஐயா, நீங்க போயிட்டு பாருங்க,
உங்களுடைய ஒளி பிரகாசிக்க வேண்டும் என்றால் நீங்க என்ன செஞ்சாகணும்? இருட்டான இடத்துக்கு போகணும். இருட்டான இடத்துல தான் என்ன கேட்க பாருங்க, நட்சத்திரம் இருக்கு, பகல்லையே அது ஜொலிக்குது, இருட்டில் தான் ஜொலிக்குது. பாத வசனம் சொல்றது, நீங்க தான் இந்த உலகத்துக்கு என்னவா இருக்கிறீங்க? உப்பாகவும் வெளிச்சமா ஒளியாகவும் இருக்கிறீங்க. அப்ப நீங்க பிரகாசிக்க வேண்டும் என்றால் எங்க போய் ஆகணும்? இருளான இடத்துக்கு போய். இருளான இடத்துக்குன்னா ரைட்டு சாத்திட்டு ரூமுக்குள்ள உட்கார சொல்லலை. பக்கத்து வீட்டில் ஆண்டவர் அறியாதவர்கள், ஆண்டவரை தெரியாதவர்கள், ஆண்டவரை பற்றி கேள்விப்படாதவர்கள், ஒரு ஆமீன் சொல்லுவோமா? நீங்கள் அங்கே போகும் பொழுதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தேவ பிரசன்னத்தை அங்கே கொண்டு போகிறீங்க. நீங்கள் அங்கே போகும் பொழுதே அந்த குடும்பத்துக்கு ஒளியை கொண்டு போகிறீங்க. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? நீங்கள் அதுதான் நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த தெசலோனிக்கே சபை ஆரம்பத்தில் பவுல் சொல்கிறப்ப ஏற்றுக்கொள்ளலை, இது எப்படி முடியும் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க ஏற்றுக்கொண்டு பவுலை பின்பற்றும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க? 2 தேசத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு போறாங்க. உதாரணத்துக்கு நம்ம இந்த ஸ்குடாயில் இருக்கிறோம் அப்படின்னாக்கா நம்மளால என்ன செய்ய முடியும்? 2 தேசம் பக்கத்தில் எந்த தேசம் இருக்கு? இந்தோனேஷியாவுக்கும் இங்கிட்ட என்னது தாய்லாந்துக்கும் சுவிசேஷத்தை கொண்டு போக முடியும். இதை நம்பாத 2 பேர் அங்கே உட்காந்துருப்பீங்க, இங்கேயும் உட்காந்துருப்பீங்க. சீரியஸ் ஐயா, ஆண்டவரால் முடியாதது ஒன்றும் இல்லைங்க. போன வாரம் பிரசங்கம் சனிக்கிழமை கேட்டீங்கல்ல, செஸ்தா வின்சென்ட் பிரசனாங்க, கேட்டியா இல்லையா? சரி, இதை தூங்கிட்டியா? கேட்டிருக்கான். இல்லை அவன் தூங்குற மாதிரி இங்கே இருக்கிறான், அதான் செக் பண்ணிக்கிறேன். இல்லை அவன் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறான். ஓகே, எங்கே வந்தேன்? ஆண்டவரால் முடியாத காரியம் இல்லைங்க. இந்த தெசலோனிக்கே சபையை நீங்கள் போயிட்டு கொஞ்சம் தியானிச்சு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சின்ன சபைங்க, ரொம்ப சின்ன சபை. ஒரு பட்டணத்தில் இருக்கிற ஒரு சபை நினைக்கிறேன். இப்போ பட்டணத்தில் இருக்கிற சபைகள்லாம் வந்து ரொம்ப சின்ன சபையெல்லாம் யாரும் அவளையும் பார்க்க மாட்டாங்களே. ஆனால் அந்த சின்ன சபையை தான் ஆண்டவர் பயன்படுத்தினார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? எதனால? அவங்க விசுவாசத்தில் செயல்படுகிறாங்க. 2வது என்னவா இருக்கிறாங்க? அன்பில் செயல்படுகிறவர்களாய் இருக்கிறாங்க. பாருங்க, நம்ம சின்ன சபையா இருந்தாலும் அன்புல சுவிசேஷத்தை பிரசங்கிப்போம். அன்புல சுவிசேஷத்தை பாருங்க எப்படி பாஸ்டர் நான் தேசத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு போறது. இப்போ நீங்க பாகிஸ்தானுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போனோம்னா பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான்காரனை யாரையாவது ஒரு ஆளை பிடிங்க, இயேசுவை பத்தி பேசுங்க, அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்தி அவனை மிஷனரியா அவன் தேசத்துக்கு அனுப்புங்க. நம்ம கல்வாரியில் நிறைய அதுதான் பண்ணுவோம். இங்கே இருக்கிற ஃபாரின் ஒர்க்கர்லாம் என்ன பண்ணுவோம்? பிடிச்சு அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து இந்தியா தேசத்துக்கே திருப்பி அனுப்பி வைப்போம். அவங்க தேசத்துக்கே நேபாளுக்கு அனுப்பி வைப்போம் மிஷனரியா. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? இதுதான் மிஷன். நம்மளோட சபை மிஷன் மைண்டட் சர்ச். சபை சுவிசேஷம் ஊழியத்தை செய்கிற ஒரு சபையாக இருக்கிறது. அதனால நீங்களும் நானும் மிஷன் மைண்டட்டாக இருக்கணும், மிஷன் ஊழியத்தோடைய சிந்தையாக இருக்கணும். போன வாரம் நான் கேட்டிருந்த ஒரு சில பேர்த்துக்கிட்ட, திடீர்னு உங்களை மிஷனரியாக போக சொன்னாக்க நீங்கள் எங்கே போவீங்கன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க, கேமரா இல்லைன்ட்டு. அப்பயும் அந்த தேசத்தை விட்டுட்டு போக மாட்டேங்கிறாங்க பாருங்க. அந்த மெல்ஷியாக்குள்ளேயே தான் ஓட்டணும் அப்படின்னு பார்க்குறாங்க. பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு சிஸ்டர். ஓகே, இன்னொருத்தவங்கிட்ட கேட்டேன், எங்கேயா போற அப்படிங்கிறதுக்கு இன்னும் யோசிக்கவே இல்லையா? பாருங்க, நமக்கு ஆண்டவர் அந்த பாரத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவர் மிஷன் ஊழியத்தை. ஒருத்தவங்க சொன்னாங்க துபாயின்னு. இல்லை, அவங்க மூஞ்சி பார்த்தோன்னு ஞாபகம் வந்துருச்சு. ஏன் துபாயி? நான் அடுத்த வாரம் கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். நான் ஏன் துபாய்க்கு அவங்க போகணுன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்தியா அப்படின்ட்டார் பொதுவாக. ஆனால் இவங்க குறிப்பாக துபாயின்னாங்க. அப்புறம் அடுத்த வாரம் இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பாருங்கள், நம்மளுக்கு மிஷன் மைண்டட் இருக்கணுங்க. நான் ஜோக்காக சொல்லியிருந்தாலும் அல்லது விளையாட்டுக்கு ஏதாவது சொன்னாலும் சிரிச்சிட்டு மறுபடியும் பிரசங்கத்துக்கு வந்துடுங்க, சரிங்களா? ஆண்டவர் நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை கொடுக்கணும், மிஷன் மைண்டட்டை கொடுக்கணும். நம்மளுக்கு மிஷன் ஊழியத்தை அதை குறித்தான ஒரு பாரம் நமக்கு இருக்கணும். எனக்கு இந்தியா குறித்து ரொம்ப பாரம் இருக்கிறது, இந்தியா தேசத்தை குறித்து எனக்கு ரொம்ப பாரம் இருக்கிறது. ஆண்டவர் எல்லாரையும் பயன்படுத்துவார். உங்களையும் ஆண்டவர் என்ன செய்வார்? பயன்படுத்த முடியும். அதுக்குன்னு இந்தியாவில் போய் பயன்படுத்தணும் இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை என்ன செய்ய முடியும்? பாருங்கள், தெசலோனிக்கே சபை எதிர்த்த சபை. ஆனால் எப்போ அவங்க இயேசு கிறிஸ்துவோட வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்களோ, பவுல் போதிக்கும் பொழுது எப்போ அந்த வசனத்தை நம்பினார்களோ, அதுதாங்க ரொம்ப முக்கியம். நம்ம வசனத்தை நம்ப வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுமா? வசனத்தை நம்ம நம்பும் பொழுது அந்த வசனம் நம்மளோட வாழ்க்கையில் கிரியை செய்யும். ஐயா, நான் ஏதோ புக்கில் படிச்சதோ பைபிளில் இருக்குது, ஆனால் நான் வாழ்க்கையில் நடந்ததுனால இதை நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு உங்களுடைய படிப்பறிவு தேவையில்லை. அதுக்குன்னு படிக்காமல் இருந்துடாதீங்க.
ஆண்டவருக்கு உங்களுடைய ஸ்டைல், உங்களுடைய ஸ்கில், உங்களுடைய திறமை தேவையில்ல. சில பேர் சொல்லுவாங்களே, வயசுக்கு வந்தவங்க தான் அந்த ஸ்தானத்துக்கு வரணும்னு. இல்லைங்க, ஆண்டவர் உயர்த்தணும்னு நினைச்சாருனாக்கா அவர் வயசையும் பார்க்க மாட்டார், உங்களுடைய டேலண்ட்டையும் பார்க்க மாட்டார், உங்களுடைய டிகிரி டிப்ளமா பார்க்க மாட்டார். ஒன்றே ஒன்று தான் பார்ப்பார், உங்களுடைய மனசு. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஆண்டவர் இருதயத்தை பார்த்து உயர்த்துக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். கடைசியாக மூன்றாவது ஒரு காரியம், ஏன் இந்த தெசலோனிக்கே சபைக்கு முன்மாதிரியான சபை என்ற ஒரு பெயர் கிடைத்தது என்றால், கடைசியாக மூன்றாவது ஒரு காரியம், இவர்கள் ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருந்தார்கள், நம்பிக்கையோடு காத்து கொண்டு இருந்தார்கள். வாசிக்கலாம் பாருங்க. ரெண்டாவது ஒரு காரியம் நான் சொல்லியிருந்தேன், இது சின்ன சபையா இருந்தாலும் 2 தேசத்தை சந்தித்தது அப்படின்னா அன்பின் செயல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அன்பின் செயல்னா 1 தெசலோனிக்கே 1:8 நம்ம வாசிக்கலாம், அன்புல அவங்க என்ன செயல்பட்டார்கள் என்று சொல்லி. மூன்றாவது ஒரு காரியம் எடுத்து வாசிக்கலாம், 1 தெசலோனிக்கே 1:10. அவர் மரித்தோரிலிருந்து மூன்றாவது காரியம், அவங்க எதுல இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய நம்பிக்கையில ரொம்ப பொறுமையா இருக்கிறாங்க. அவங்க நம்பின விஷயம் நடக்கும்னு சொல்லி ரொம்ப பொறுமையா இருக்கிறாங்க. வாசிங்க. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. இவர்கள் எப்படி இருக்கிறாங்கனாக்கா, அவங்க நம்பின விஷயம் நடக்கும்னு சொல்லி ரொம்ப பொறுமையா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வருவார், எங்களை ரட்சிப்பார், ஒரு நம்பிக்கையில அவங்க என்ன செய்யறாங்க, வாழுகிறாங்க. அதுவும் அவங்க நம்பிக்கை எப்படி இருக்குதுனாக்கா, அவங்களோட பொறுமையில வாழ்றாங்க. அவங்களோட பொறுமை எப்படி இருக்குதுனாக்கா, அவங்க நம்பின விஷயத்துல பொறுமையா இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்புற விஷயத்துல பொறுமையா இருக்கிறோமா? இயேசு வருவார்ன்ட்டு 2000 வருஷம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இன்னும் வரவே காணோம், இன்னும் வரல. அவங்களுடைய நம்பிக்கை, உங்களோட நம்பிக்கையில நீங்க எப்படியா இருக்கணும்? பொறுமை உள்ளவர்களா இருக்கணும். நீங்க எதை நம்புறீங்க? ஆண்டவர் என் வாழ்க்கையில் இதை செய்வாரு சொல்லி நம்புறீங்கனாக்கா அந்த நம்பிக்கையில என்னவா இருங்க? பொறுமையா இருங்க. இங்க நீங்க பாத்துங்க, இவங்க என்ன செய்றாங்க? வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை அறிந்திருக்கிறோம். நீங்க ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. ஒரு எதிர்பார்ப்போடு இவங்க என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. யாரு போயிட்டு அறிவிக்கிறானாக்கா, தீமோத்தி போயிட்டு ரிப்போர்ட் கொடுக்குறாரு அந்த தேசத்தை குறித்து. அதனாலதான் அவர் அங்க சொல்றாரு, அறிவிக்கிறார்களே. பவுல் சொல்றாரு, உங்களை நீங்க நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன செய்யறாங்க? ரிப்போர்ட்டு சப்மிட் பண்றாங்க. பவுலுக்கு தீமோத்தியை அனுப்பி அந்த தேசத்தை போயிட்டு என்ன பண்றாரு? செக் பண்ணிட்டு வர சொல்ல தீமோத்தி என்ன செய்யறாரு? பவுலுக்கு ரிப்போர்ட் அனுப்புறாரு. அதனால தான் அந்த இடத்துல சொல்றாரு, அறிவிக்கிறார்களே. யார் அறிவிக்கிறார்? தீமோத்தியை போயிட்டு அறிவிக்கிறாரு பவுலுக்கு. ஏன்னா பவுல்னால அந்த தேசத்துக்கு என்ன செய்ய முடியல, அந்த நேரத்தில் போக முடியல. கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த மாலை வேளையில் நீங்களும் நானும் ஒரு காரியத்தை சிந்திக்கணும். நான் நம்புற விஷயத்துல பொறுமையா இருக்கிறேன்னா? நான் எதை நம்புறேன்? என் வேலை மாறும், என் சம்பளம் மாறும், என் படிப்பு காரியங்கள் மாறும், என் ஊழியம் மாறும், என் குடும்ப வாழ்க்கை மாறும், என் கணவர் மாறுவார், என் பிள்ளைங்க மாறுவாங்க, என் பிள்ளைங்களோட படிப்பு விஷயம் மாறும் அப்படி சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் பொறுமையாய் நீங்கள் இருப்பீர்களானால், ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பீர்களானால், நான் சொல்லுகிறேன், நிச்சயமாய் உங்களோட நம்பிக்கை வீண் போகாது. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? பொறுமையாக இருங்க. நிச்சயமாக அதுவும் இந்த உபத்திரவ நாட்களில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டு வாய் விட்டுறக்கூடாது. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, வாய் விட்டுறக்கூடாது. தாறுமாறான வார்த்தைகளை வாயிலேருந்து பேசிடக்கூடாது. தாறுமாறா அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்படின்னாக்கா நீங்கள் போய் நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு தாறுமாறுனா என்னது அப்படின்ட்டு. நானும் ஒரு நாட்களில் யோசிச்சு, தாறுமாறுனா எல்லாம் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. ஆனால் பைபிளில் போட்டிருக்கிற அந்த வார்த்தை. அதனால தான் இப்போ நான் தைரியமாக பிரசங்கம் பண்ணுகிறேன். கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்க. நம்ம பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது நம்மளோட வாயை கொஞ்சம் என்ன செய்வோம்? அடக்கி கொள்ளுவோம். பொறுமையாய் நம்ம ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கும் பொழுது எஸ்தர் அந்த வசனத்தை எடுத்துறாங்க. வாசிங்க சார். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு கற்றி உதடுகளின் மாறுபாட்டை, வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உதடுல மாறி மாறி பேசுற இதெல்லாத்தையும் என்ன பண்ணு? தூர
படுத்து ஒரு ஆமீன் சொல்லுவோமா? நம்ம வாயை காத்துக்கொள்வோம். இந்த கடைசி நாட்களில் ரொம்ப கவனமாக இருப்போம். நம்ம பேசுகிற காரியங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொறுமையாக கொஞ்சம் இருப்போம். ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது 3 காரியங்கள் இந்த தெசலோனிக்கே சபையை குறித்து பவுல் சாட்சி கொடுக்கிறார். இது ஏன் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்னாக்கா, உபத்திரவத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க? அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க, வசனத்தை பிரசங்கிக்கிறாங்க. அவங்க நம்பின விஷயத்தில் அவங்க எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப பொறுமையாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாலை வேளையில் நீங்கள் வசனத்தை விசுவாசிப்பீர்களானால் அந்த வசனம் நிறைவேறுற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருப்பீங்க. நம்மளோட வாயை நம்ம காத்து கொண்டு இருப்போம். நம்மளுக்கு தெரியும் இது நடக்கும், ஒரு நாள் நடக்கும். பல பேர் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, பல பேர் நம்மளை கேவலமாக கூட பேசலாம், பல பேர் இவன் பைத்தியக்காரன் மாரி பேசுகிறான், பல பேர் நம்ம சொல்கிறத நம்பவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க பார்க்கல, நீங்களும் தான் பார்க்கல. ஆனால் நம்புங்க, ஒரு ஆமீன் சொல்லுவோமா? பார்க்கல ஆனா நம்புங்க, ஒரு ஆமீன் சொல்லுவோமா? பாருங்க, செங்கடலை பிளந்தார் அப்படி சொல்லி பைபிள்ல வாசிக்கிறோம். பார்க்கல ஆனா நம்புறோமா இல்லையா? கமான் சர்ச், நம்புறோமா இல்லையா? அந்த மாதிரி தான், நம்ம பார்க்கல ஆனா நம்புங்க, ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். காலங்கள் தாமதிக்கலாம், ஆனா அவர் சொன்னதை கண்டிப்பா அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். சொல்லாத ஒரு விஷயத்தை அவர் சொன்னார் 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 சொல்லி காத்து கொண்டு இருப்பீர்களா? நீங்க ஏமாந்து போயிருவீங்க. நான் மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்றேன். அவர் சொன்னார் என்றால் அவர் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார். அவர் சொன்னார் சொன்னார் என்று சொல்லி நீங்களே ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி நம்பிக்கையோடு காத்து கொண்டு இருப்பீர்களானால் மண்ணுக்கு போகிற வரைக்கும் அந்த காரியம் நடக்காது. ஏன்னா அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். அவர் சொல்லாததை சொன்னார் என்று சொல்லி காத்து கொண்டு இருப்பீர்களானால் தயவு செய்து மறுபடியும் போய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இதை நீங்க தான் சொன்னீங்களா? ஆண்டவரே, இதை நீங்க தான் செய்ய சொன்னீங்களா? இந்த இடத்துக்கு நீங்க தான் போக சொன்னீங்களா? இவரை நீங்க தான் கல்யாணம் பண்ண சொன்னீங்களா? ஒரு வேலை இல்லைன்னா டைவர்ஸ் பண்ணிடாதீங்க. வேற வழியில் வாழ்ந்து தான் ஆகணும். ஓகே, வேற வழியில் தப்பிச்சிடாதீங்க. நீங்கள் அவரோட வாழ்ந்து தான் ஆகணும், அவங்களோட வாழ்ந்து தான் ஆகணும். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஸோ இந்த மாலை வேளையில் நம்ம வேதத்தை நம்ம மூடி வைத்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரே முன்மாதிரியாய் நாங்கள் வாழ வேண்டும். எப்படி தெசலோனிக்கே சபை ஒரு முன்மாதிரியாய் விசுவாசத்தின் செயல், அன்பின் செயல், அவர்கள் நம்பின விஷயத்தில் பொறுமையாக இருந்தார்கள். ரொம்ப சிம்பிளான 3 காரியம் தாங்க. அவங்க விசுவாசத்தில் செயல்பட்டார்கள், அன்பில் அவர்கள் செயல்பட்டார்கள், பிரயாசப்பட்டார்கள். 3வது, அவங்க நம்பின விஷயத்தை என்ன செஞ்சாங்க? பொறுமையோடு காத்து கொண்டு இருந்தாங்க. நம்பின விஷயத்தை ஒரு பொறுமையோடு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தார்கள். ஸோ இந்த ஒரு காரியம் நம்மளுடைய சபை, அதாவது உங்களுக்கு எனக்குள்ளும் வர வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய போறோம்? ஜெபிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே பிதாவே, இந்த வசனத்தை கேட்டதின் பிரகாரம் ஆண்டவரே, இந்த வசனத்தை அப்பா நாங்கள் கேட்டதின் பிரகாரம் ஆண்டவரே, நாங்கள் என்ன கேட்டோமோ ஆண்டவரே அது எங்களோட வாழ்க்கையில நிறைவேறுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த காரியம் எங்களோட வாழ்க்கையில செயல்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒரு விஷயம் எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா நடக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த ஒரு மாம்சமான காரியமோ அல்லது அப்பா உங்களுக்கு பிரியமில்லாத காரியமோ இருக்கக்கூடாது. விசுவாசத்துல செயல்படுகிற ஒரு சபையா இருக்கணும். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தில் பேசுகிறவர்களாய், விசுவாசத்தில் பார்க்கிறவர்களாய், விசுவாசத்தின் நிமித்தம் யோசிக்கிறவர்களாய், விசுவாசத்தில் நடக்கிறவர்களாய், விசுவாசத்தில் கொடுக்கிறவர்களாய், விசுவாசத்தில் செயல்படுகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த தெசலோனிக்கே சபை வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தார்கள். அந்த வசனத்தை அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசிக்காமல் போவதற்கு காரணம் என்னதென்றால் நம் வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறது தான். பல சூழ்நிலையில நம்ம சோர்ந்து போய் உட்கார்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களாங்க? நம் வசனத்தை விசுவாசிக்காமல் போனதுதான். வசனத்தை விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்னா சொன்னது சொன்னபடியே நடக்குங்க. புரியாதுதான், ஆனா நம்புங்க. நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாதுதான். ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். நீ அறியாததும் எட்டாததும், நம்மளுடைய புத்திக்கு எட்டாத அறியாத காரியத்தை ஆண்டவர் செய்யும் பொழுது நம்ம எப்படிங்க புரிஞ்சு கொள்ள முடியும்?
புரிஞ்சு கொள்ள முடியாதுதான், ஆனா நம்புங்க. அது தெரியாது, சிந்தைக்கு எட்டாத ஒரு காரியம், புத்திக்கு எட்டாத ஒரு காரியம் தான். Just believe. அப்படியே நம்புங்க. இப்ப புரிஞ்சு கொள்ள முடியாது, ஆனா நம்புங்க. இரண்டாவது, அந்த சபை அன்புல செயல்பட்டாங்க. சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கிப்பது அன்பின் செயலாக இருக்க வேண்டும். நான் ஆண்டவரை நேசிக்கிறதுனால நான் ஜனங்களை நேசிக்கிறேன். நான் ஜனங்களை நேசிக்கிறதுனால அவங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறேன். நான் பெற்ற இன்பத்தை, நான் பெற்ற சந்தோஷத்தை, நான் பெற்ற மகிழ்ச்சியை, நான் பெற்ற விடுதலையை, நான் பெற்ற ஆசீர்வாதத்தை, நான் பெற்ற அந்த சுகத்தை, நான் பெற்ற அந்த ரட்சிப்பை மற்றவர்களும் பெற்றுக்கொள்வதற்கு அன்பு செயல்பட வேண்டுங்க. மூன்றாவது ஒரு காரியம், எதை நம்புறீங்களோ அது நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு பொறுமையாய் காத்திருங்க. இந்த சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய வருகையை பொறுமையோடு காத்திருந்தாங்க. அவர் வருவார், எங்களை மீட்டுக் கொள்வார், எங்களை ரட்சிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு அவங்க பொறுமையோ காத்திருக்கிறாங்க. ஐயா, நீங்களும் நானும் இந்த மாலை வேளையில் அந்த பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது பல சூழ்நிலைகள் நம்மளுடைய பொறுமையை கெடுப்பதற்கும் நம்மளுடைய நம்பிக்கையை உடைப்பதற்கும் பல காரியங்களை நம்மளை சுற்றி நடக்கலாம். ஆனா நீங்க நம்பின விஷயத்துல பொறுமையோடு காத்திருப்பீர்களானால், நான் சொல்லுகிறேன், வசனம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவரை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். உங்களை வெட்கப்படுத்துகிறவர்களை அவர் வெட்கப்படுத்துவார். நீங்களோ சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் அவருடைய பிரசன்னத்தில் பிரவேசிப்பீர்கள். இப்ப வெட்கப்படலாம், இப்ப நம்மளை அவமானப்படுத்தலாம், நம்மளை வெட்கப்படுத்தலாம். ஆனா வெட்கப்படுத்தினவர்களை ஆண்டவர் மறுபடியும் வெட்கப்படுத்துவார். உங்களை வெட்கப்படுத்தினவர்களை ஆண்டவர் வெட்கப்படுத்துவாருங்க. உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஒரு பிரச்சனையை கொடுப்பார். 1 தெசலோனிக்கே 1:6 நீங்க எடுத்து வாசிக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுப்பார், உங்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுப்பார். பிதாவே, இந்த மாலை வேளையில கூட ஆண்டவரே, கேட்ட வசனம் எங்களோட வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். விசுவாசத்தில் செயல்படுகிற சபையாய், அன்புல செயல்படுகிற சபையாய், நம்புற விஷயத்துல பொறுமையோடு காத்திருக்கிற சபையாய் இந்த சபை காணப்படட்டும், இந்த ஜனங்கள் காணப்படட்டும் ஆண்டவரே. இவர்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த PKP சீசன்ல ஆண்டவரே, இந்த லாக்டவுன் சீசன்ல ஆண்டவரே அப்பா, பல காரியங்களை எங்களை சுற்றி எங்களுடைய நம்பிக்கையை உடைத்து போடலாம். ஆனாலும் நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டியிருக்கிறபடியால் அப்பா, நாங்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறபடியால் பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் எங்களை அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி வழி நடத்தும்படியாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. பிதாவே, இந்த மாலை வேளையில் ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நபரையும் நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால இவர்களையும் இவர்கள் குடும்பத்தையும் முத்திரை போடுகிறோம் ஆண்டவரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு இவர்களுக்கு நேரிடக்கூடாது ஆண்டவரே. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிதாவின் இந்த வேலையில கூட ஆண்டவரே, ஒவ்வொரு மாதஸ்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இது ஒரு மாதர்ஸ் டேவா இருக்கிறதுபடியாக கர்த்தாவே ஒவ்வொரு தாய்மார்களையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. சரீரத்தில் நல்ல பலத்தை கொடுங்க ஆண்டவரே. விசேஷித்த கிருபையையும் விசேஷித்த பலனையும் அபிஷேகத்தையும் தந்து கர்த்தாவே, குடும்பத்தை தொடர்ந்து ஞானத்தோடு நிதானத்தோடு ஆண்டவரை யோசித்து தெளிவாய் நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். கமல், உங்க பக்கத்தில் ஒருவேளை அம்மா யாராவது உட்கார்ந்துருந்தாங்கனாக்கா
உட்கார்ந்துருந்தாக்கா அல்லது உங்களுடைய மனைவி உட்கார்ந்துருந்தாக்கா கொஞ்ச நேரம் அவங்க மேல கைகளை வைத்து நல்லா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோமா? கமான், எல்லாரும் செய்யலாமா? பக்கத்துல ஒரு ஆள் அம்மா உட்கார்ந்துருக்கலாம் அல்லது மனைவி உட்கார்ந்துருக்கலாம், உங்க மனைவி உட்கார்ந்துருக்கலாம். அவங்களுக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? கைகளை வைத்து ஜெபிக்க போகிறீங்க. கமான், வாய்களை திறந்து ஜெபிக்கலாமா? பிதாவே, நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இவங்க நல்லா இருப்பாங்க, செழித்திருப்பாங்க, இவங்க கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இவங்க எங்க போயிட்டு எங்க வந்தாலும் ஆண்டவரே, இவர்கள் அப்பா இவர்களை நன்மையும் கிருபையும் பின்தொடரட்டும் ஆண்டவரே. கமான், உங்க வாய்களை திறந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க மனைவிக்காக, உங்களுடைய அம்மாவுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ரைடாபா ஷட்டரபா சட்டாய் ரைனாமா ஷட்டாய் ரைடலோரபோ ஷக்கரபோ சண்டாய். ஐசையா 11 அப்பா 2 பிரகாரம் பரிசுத்த ஆவியானவர் இவர்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இதுக்கப்புறம் ஆண்டவரே, இந்த மாதஸ்ரேக்கு அப்புறம் ஆண்டவரே, இவங்க வாழ்க்கையில வித்தியாசமான காரியங்கள் நடக்கட்டும், புதிய காரியங்கள் நடக்கட்டும், பிரமிக்கத்தக்க காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. பிதாவின் ஆராதனை முற்றிலுமாய் நீ பொறுப்படுத்தி நடந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு முன்பாக சென்று கோணனானவைகளை செவ்வாய்ப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவர் உங்களோடு பேசுவார். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் தைரியமா இருங்க. என்ன நடந்தாலும் ஜெபிக்கிறதை விட்டுறாதீங்க. பைபிள் வசனத்தை வாசிக்கிறதை விட்டுறாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்க கூட இருப்பார். God bless you.